லாங் ரன் இஸ் ஸோ ஸ்பெஷல் வித் ரன்னர்ஸ். ஸோ இன்னைக்கு அதே மாதிரி சாட்டர்டே ரன்னிங் லாங் ரன் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன். லைக் 21K பண்ணலாம் அப்படின்னு பிளானு. ஈஸியாக நோ டென்ஷன் பிகாஸ் ஏன்னா ஆல்ரெடி 2 ரேஸ் இப்போ தான் பேக் டு பேக் முடிஞ்சுது. ஸோ மதுரவாயில் பட்டர்ஃப்ளை பிரிட்ஜ் பக்கத்தில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், நானும் கஜேந்திரன் ஃப்ரெண்டும். ஸோ நல்லா இருந்துச்சு இது. பட் மீ பர்சனலி டோன்ட் ரெக்கமெண்ட் யூ ரன்னிங் இந்த ஹைவேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிராஃபிக்லாம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அதே மாதிரி ஹைவே பைபாஸ் எல்லாம் ரன்னிங் வித் அவர் ஓன் ரிஸ்க். பட் என்னென்னா இது கொஞ்சம் கவனமாக ஓடணும். ப்ளஸ் நாய் தொல்லைலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் மேனேஜ் பண்ணி தான் ஓடணும். கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ பிளான் என்னென்னா அப் டு குயின்ஸ்லேண்ட் ப்ளஸ் குயின்ஸ்லேண்டுக்கு அப்புறமா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, அது பக்கத்தில் போயிட்டு யூட்டன் போட்டு எப்படியாவது ஒரு 21 கிலோமீட்டர் முடிச்சுட்டு அங்கே கொஞ்சம் குளிக்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அங்கே போய் குளிக்கலாம் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணி ஓடிட்டுருக்குறோம். ஸோ ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஓடணும். பூந்தமல்லி ஃப்ளைஓவர் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறமாவே ரோடு சைடெல்லாம் பார்க்கும்போது அப்படியே வில்லேஜ் மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கூட மாட்டு கொட்டாயெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா அது தாண்டி வந்துட்டு பனிமலர் காலேஜை கிராஸ் பண்ணி திருமலிசை வலது பக்கம் எடுத்துட்டு ஒரு 1 கிலோமீட்டர் டீப் போயிட்டு லூப் மாதிரி பண்ணோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் பத்தாது கடைசியாக முடிக்கும்போது. ஸோ அதுக்கப்புறமா மெயின் ரோடு வந்துட்டு குயின்ஸ்லேண்ட் வரைக்கும் போகணும். குயின்ஸ்லேண்ட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் அடிஷ்னலாக போகணும். போயிட்டு அதுலேயே ஒரு எக்ஸ்ட்ரா ஓடிட்டு ஒரு 21 கிலோமீட்டர் முடிக்கணும். அதான் பிளானு. ஸோ குயின்ஸ்லேண்ட் வந்துடுச்சு. ஸோ 18 கிலோமீட்டர் டன். அதுக்கப்புறமா லூப்பெல்லாம் பண்ணி 21 கிலோமீட்டர் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறமா தான் எங்களுக்கு சர்ப்ரைஸ் இருந்துச்சு. பிகாஸ் நாங்கள் கடைசியாக முடிச்சுட்டு இங்கே ஒரு குளிக்கலான்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் இந்த ஏரியாவில். லாஸ்ட் டைம் 16 கிலோமீட்டர் பண்ணும்போதும் இந்த இடத்துல தான் வந்து குளித்தோம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஒன்றுமே இல்லை, எல்லாமே ட்ரைன் ஆகிடுச்சுது. ஏன்னா அணையில் தண்ணி திறக்கல போல். ஸோ பார்த்துட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருந்துச்சு. ஹவவர் ஃபைன், வேறு வழி இல்லை. ஸோ கடைசியாக கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் கிளம்பி ஸ்டார்ட் பண்ண ஏரியாவுக்கு வந்தாச்சு. ஸோ ஃபுல் வீடியோ பார்க்கணுன்னா யூடியூப்பில் ஃபுல் வீடியோ ஃபோல்டருக்குள்ளே போய் பாருங்கள்.